ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிராக் இங்கிலீஷ் சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ப்ளஸ் அந்த வேர்ப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், கரெக்டாக ட்ரான்சிட்டிவ் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணலாம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னங்கிறது எக்ஸாம்பிள்ஸோடு இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னது? இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மூணுமே இருக்கணும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மூணுமே இருக்கணும். ஸோ they take a direct object after them and without the object they are incomplete. ஸோ இட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா அதாவது ஆப்ஜெக்ட் இல்லாட்டினா வித்தவுட் தி ஆப்ஜெக்ட் தே ஆர் இன்கம்ப்ளீட். ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அது என்னது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். தே டிரான்சிட் ஃப்ரம் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஐ சா வாட் டிட் ஐ சி, என்ன பார்த்தேன், வாட் டிட் ஐ சி. ஸோ கம்ப்ளீட் எது கரெக்ட்? ஐ சா அ பேர்டு. ஸோ ஐ சா அ bird. A bird is the direct object here and completes the meaning. So I saw a bird is the transitive verb. Incomplete. Another example பார்க்கலாம். I baked. What did I bake? I baked some cake. So some cake is the direct object here and completes the meaning. Okay. So if you note here, notice that you can understand a verb whether transitive or not by asking the question வாட்னு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் வந்து அது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். வாட் டிட் யூ சி, வாட் டிட் யூ பேக். ஸோ ஆன்சர் வருது சம் கேக், அ பேர்ட் ஆர் மேன் எது வந்தாலும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மூணுமே இருக்கிறத வந்து என்னது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகே, அந்த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்சிட் ஆகும், அதுதான் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ மோர் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வி பிளேடு சாக்கர். வாட் டிட் யூ பிளே, வாட் டிட் யூ பிளேன்னு கேள்வி கேட்கலாம்ல. ஸோ என்ன விளையாண்டீங்க? சாக்கர் விளையாண்டோம். ஸோ இதில் வந்து சம் ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் மே டேக் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் இருக்கலாம், ரெண்டு ஆப்ஜெக்ட் கூட இருக்கலாம், ரெண்டுக்கு மேலே இருக்கலாம். ஸோ மை சன் பாட் மீ அ வாட்ச் ஃபார் மை பர்த்டே. ஸோ மை சன் பாட் மீ அ வாட்ச். தே கேவ் மீ அ பே ரேஸ். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது a watch, a pay, rise are indirect objects. அப்போ underlined words are direct object. bought, மீங்கிறது indirect objects and underlined a watch, a pay, raise இது ரெண்டுமே direct objects. So the verbs buy and give are transitive. So bought, what did you buy, for whom did you buy, what did you give, for whom did you give. கேட்போம்ல, ரெண்டு கொஸ்டின் இதில் கேட்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயும் இந்த டிரான்சிட்டிவ் வெர்பில் வரலாம். They awarded a gold medal to the top 10 students. The young girl brought some flowers to her mother. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸில் பார்த்தோம்னா போல்டு அதாவது மெடல், கோல்டு மெடல், சம் ஃப்ளவர்ஸ் இது ரெண்டுமே டிரெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் அண்டர்லைன் த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹர் மதர் அது ரெண்டுமே இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால் இங்கே இருக்க ரெண்டு வேர்ப் அவார்டு அப்புறம் ப்ராட் இது ரெண்டு வேர்ப்புமே என்னது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ தே அவார்டட் ஏ கோல்டு மெடல் டு த டாப். ஹூம் டிட் தே அவார்ட், வாட் டிட் தே அவார்டு கேட்கலாம். ஸோ ஹூம் டிட் த யங் கேர்ள் brought some flowers. வாட் டிட் த யங் கேர்ள் bring, whom did she bring கேட்போம்ல. ஸோ அதனால் இது வந்து ட்ரான்சிட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸில் ஒன்றுமே இல்லை, இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து வராது. தே டோன்ட் டேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் தெம். எக்ஸாம்பிள் சந்திரா cried. we can't ask the question what did she cry அப்படின்னு கேட்க முடியாது. இதில் the room flooded, we swam, the birds flew, he jumped இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா what did he jumpன்னு கேட்க முடியாது, who did he jumpன்னு கேட்க முடியாது. So notice that most intransitive verbs describe movement and are usually followed by a prepositional or adverbial phrase to complete the meaning of the sentence with extra information.
இப்போ வந்து வி ஸ்வாம் ஹரிலின்னு சொன்னோம்னா இங்கே வந்து ஹரிலிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் கிடையாது. இதை வந்து அந்த சப்ஜெக்ட் தான் குறிக்கும். ஸோ இங்கே வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பில் அந்த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்டோட லிமிட்டடாக இருக்கும். இட் won't பி டிரான்ஸ்மிட்டிங் டு தி ஆப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, தே டான்ஸ்ட் அட் சாலிஸ் பர்த்டே பார்ட்டி ஃபார் hours. When the fire alarm rang, we all ran out of the building as fast as we could. The little girl was sitting on the corner. The sun rises in the east. The earthquake happened yesterday at around 3 a.m. இப்போ இந்த அண்டர்லைன் பண்ண சென்டென்சஸ் எல்லாமே என்னன்னா, இட்ஸ் அ ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ் ஃபாலோடு பை ஃப்ரேசல் ப்ரிப்போ. அதனால் வந்து இதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிடையாது. இது எல்லாமே சப்ஜெக்டோட ஆக்ஷனை லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டிங் டு தி ஆப்ஜெக்ட். அதனால் இது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா intransitive verbs don't have passive forms. Passive forms இல்லை. The hurricane happened in 1997. Hurricane was happened சொல்லக்கூடாது. The athlete ran so fast that he broke the world record. Not the athlete was one சொல்லக்கூடாது. ran தான் சொல்ல முடியும். The little boy broke the vase. The vase was broken by the little boy. Okay. So அதில் வந்து இந்த only transitive verbs can be turned into passive form. ஒன்லி டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸில் வர சென்டென்ஸை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். தவிர இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் வரக்கூடிய வேர்ப்ஸில் நம்ம வந்து பேசிவ் ஃபார்ம்ஸ் மாற்ற முடியாது. தே டோன்ட் ஹவ் பேசிவ் ஃபார்ம்ஸ் ஆல்சோ. ஸோ notice that there are some verbs that can be both transitive and intransitive depending on its usage and meaning. ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, you have spoiled everything again. Put the meat in the fridge so that it doesn't spoil. So in the first sentence above, the verb spoil has a meaning of ruining something and has an object as it is transitive. So you have spoiled everything. Everything has been spoiled by you. Passive maathala. So ரெண்டு time is transitive intransitive. However, in the second sentence it doesn't spoil. Second doesn't spoil என்ன சொல்லுதுன்னா, go bad and doesn't have an object, so it is intransitive. So first வந்து transitive, second வந்து intransitive. So ஒரு சில verbs வந்து ரெண்டு verbs transitively யூஸ் பண்ணிக்கலாம், intransitively யூஸ் பண்ணிக்கலாம். But it depends on the usage. It depends on the usage. Okay. இப்போ ஒரு சில intransitive verbs பார்க்கலாம். Adapt, agree, arrive, become, belong, collapse, cost, depend, die, emerge, exist, fly, go, happen, laugh, occur, rise, sit, sleep, stay, swim, jump, explode. ஓகே. ஸோ இந்த ஒரு சில இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி இது ஒரு ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை கோத்ரூ பண்ண பிறகும் டிரான்சிட்டிவ் வேர்ப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், வேர்ப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம், எது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும் எது பேசிவ் ஃபார்மில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் subscribe my video and share for the welfare of learning grammar in your learning progress. Thank you very much.